ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த கதையில் எடுத்துக்கிட்டிங்கனாலே விதி எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யுதுன்னு அந்த கதை அமைப்பிலேயே வைத்தார்கள். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது பின்னால் வந்தது. ராமாவதாரம் முன்னால் இருக்குது. அந்த ராமாவதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பரம்பொருள் 4 பேராக பிறக்கிறார். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனன்னு பிறக்கிறாரு. தசரதனும் மற்றவர்களும் அவனை கொஞ்சுகிறார்கள். இங்கே இந்த அவதாரத்தில் 4 பேரை ஒரே ஆள் கொஞ்சி இருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் என்னடா அப்படின்னு கேட்டான். ஒரே ஆளை 4 பேர் கொஞ்சி இருக்கிறான்னு. கிருஷ்ணனுக்கு வசுதேவர் அவனுடைய பெற்ற தந்தை, வளர்த்தது நந்தகோபர். அப்போ நந்தகோபருடைய துணைவையும் வசுதேவருடைய துணைவையும் இங்கு 4 ஒருவராகவும் அங்கு ஒருவனே 4 வருகிறது. ஒரு தொடர்பு அது. ராமாவதாரத்தில் ஒருவர் 4 கிருஷ்ணாவதாரத்தில் 4 ஒருவராக. இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். ராமாவதாரத்தில் அவர் யாருக்கு சைடு எடுக்கிறாரு? ராமாவதாரத்தில் அவர் சைடு எடுத்தது வாலியை கொல்லுகிறார், சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுகிறார். வாலி இந்திரனுடைய மகன், சுக்ரீவன் சூரியனுடைய மகன். இந்திரனுடைய மகனுக்கு ஆபத்து விளைவித்து சூரியனுடைய மகனுக்கு ஆதரவு தெரிவித்தது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்க. அர்ஜுனன் சைடு எடுத்தாரு, அதே சமயத்தில் கர்ணனை போட்டு தள்ளினாரு. அப்போ என்னடா நடந்ததுன்னு கேட்டா, இங்க இந்திரன் மகனை கொன்று சூரியன் மகனுக்கு ஆட்சி கொடுத்தார், அங்கே சூரியன் மகனை கொன்று இந்திரன் மகனுக்கு ஆட்சி கொடுத்தார். இந்த இந்திரன், இந்த கதைகள் இதையெல்லாம் தாண்டி வாலியை மறைந்திருந்து கொன்றது ராமாவதாரம். விதி வலியது என்பதால் கிருஷ்ணன் மறைந்திருக்கும் போது வேடனால் அம்பு விட்டு கொல்லப்பட்டது கிருஷ்ணாவதாரம். அவர் காலில் புறா மாதிரி அந்த உள்ளங்கால் தெரியறத பார்த்து வேடன் நம்ப விட்டா செத்தான். அப்ப நம்மால் எப்படி கதை எழுதி வச்சிருக்கிறான்னா, கடவுளை கூட விதி கட்டுப்படுத்தும்.